அடுத்தடுத்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமுத்திரம் பகுதியில் வீட்டில் சிக்கிய இருவரை வீரர்கள் மீட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீட்டில் சிக்கிய இருவர் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கடல் போல் மாறிய ஆட்சியர் அலுவலக வளாகம் தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். வினோத், வணக்கம். தற்போது கடலூரின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல ஆட்சியர் அலுவலகமும் அதற்கு விதிவிலக்காக இல்லை. தொடர்ந்து அங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, கடலூர் மாவட்டம் என்றாலே வடிகால் மாவட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது தென்பெண்ணை ஆற்றில் அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இந்த வெள்ள நீர் என்பது தற்பொழுது புகுந்திருக்கிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டுமல்லாமல் அந்த ஆட்சியர் அலுவலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே இடுப்பு அளவிற்கு தண்ணீர்கள் தேங்கி நிற்கிறது. இதனால் குடியிருப்பு பகுதிகளிலே வசிக்கக்கூடிய மக்கள் வெளியேற முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசு சார்பாக தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் யாரும் வராத இங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் ஒன்றிணைந்து படகுகள் மூலம் அங்க பொதுமக்களை சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்களை மீட்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தென்பெண்ணை ஆற்றிலே வெள்ளப்பெருக்கு அதிகரித்து, அதாவது வினாடிக்கு வினாடி நீரினுடைய மட்டம் அதிகரித்தே வருவதன் காரணமாக இந்த குடியிருப்பு பகுதிகள் தொடர்ந்து நீரில் மூழ்கக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் இப்போது கடலூரிலே ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதால் பொதுமக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியிலே தனியார் மருத்துவமனைகள் அதிகம் இருக்கக்கூடிய சூழலிலே அந்த மருத்துவமனைகளிலும் தண்ணீர் புகும் ஒரு அபாயம் ஏற்பட்டு இருப்பதன் காரணமாக நோயாளிகளும் அந்த படகுகள் மூலம் அவசரமாக வெளியேற்றப்பட்டு இருக்கின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.